السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாய். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டினுடைய முஹர்ரம் மாதத்தின் 9வது நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆஷுரா தினமாக இஸ்லாம் கூறுகிறது. இந்த ஆஷுரா தினத்திலே ஆதாரபூர்வமான 2 நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக இஸ்லாம் கூறுகிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு துக்கமான நிகழ்ச்சி. இந்த இரண்டில் சந்தோஷமான நிகழ்ச்சியை மட்டும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும். அதுவும் புத்தாடைகள் அணிந்து அல்ல, வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிட்டு அல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு நோற்று அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஆஷுரா தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடம் இருந்தும் அவருடைய கூட்டத்தாரிடம் இருந்தும் அல்லாஹ் மாபெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியை யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களே கொண்டாடுகின்ற பொழுது நானும் கொண்டாடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு மாத்திரமல்லாமல் தானும் நோன்பு நோற்று தன் சமுதாயத்தவர்களும் நோன்பு நோற்றுதான் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட 51 ஆண்டுகளுக்கு பின்னால், அதாவது ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அசத்தியத்திற்கு ஆதரவாக, அசத்தியத்திற்கு எதிராக, சத்தியத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களின் மரணத்தை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் துக்க தினமாக கொண்டாடுவது என்பதற்கு மார்க்கத்திலே கொஞ்சம் கூட அனுமதி இல்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, நாளைய தினம் ஆஷுரா தினம். அந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஷுரா தினத்திலே புத்தாடைகள் அணிந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு அந்த நாளை நாம் கொண்டாடினால் ஆண்டு முழுவதும் பரக்கத்தான வாழ்க்கை ஏற்படும், சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு பொய்யான, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை மார்க்க அறிஞர்களே பேசி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதப அலைஹி முத்தஅம்மிதன், நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒருவர் சொன்னால், நான் செய்யாத ஒன்றை நான் செய்ததாக என் மீது ஒருவர் பொய் கூறினால் அவர் தன் தங்கும் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஆஷுரா தினத்துல ரசூலுல்லாஹ், நீங்கள் புத்தாடை அணியுங்கள், வாய்க்கு ருசியான உணவை சாப்பிடுங்கள் என்று சொன்னதாக ஒரு சின்ன செய்திகள் கூட ஹதீஸ்கள்ல கிடையாது.
ஆனால் சிலர் தங்கள் குடும்பத்தாருக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுப்பதோடு மற்றவர்களும் புத்தாடை அணிய வேண்டும் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். அதனால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சில பேர் தொழுகிறது இல்லை, எந்த வகையான வணக்க வழிபாடுகளும் செய்வது கிடையாது. முஹர்ரம் மாதத்துல நோன்பு வைப்பதும் கிடையாது. ஆஷுரா தினத்தில் புத்தாடைகள் அணிந்து அன்றைக்கு 3 நேரையும் நோன்பு வைக்காம வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு புத்தாடை வாங்கி அணிய வேண்டும் என்பதற்காக கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. அதுவே மாதிரிய ஒரு குற்றம் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக ஆஷுரா தினத்திலே புத்தாடை அணிய வேண்டும், வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும், விசேஷமான உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை என்பதை ஞாபகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இது இப்படி ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, அவங்க நோன்புலாம் வைக்க மாட்டாங்க. கர்பலா களத்திலே ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து அன்றைக்கு துக்க தினமாக கொண்டாடுவார்கள். துக்க தினம் என்று சொன்னால் கருப்பு சட்டை அணிந்து கொள்வார்கள், வீடுகளிலே கருப்பு கொடியை ஏற்றிக் கொள்வார்கள். அன்றைய தினத்திலே கன்னத்தில் அரைந்து கொண்டோம், சட்டைகளை கிழித்துக் கொண்டோம், ஒப்பாரி வைத்துக் கொண்டோம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து அழுவார்கள். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வீட்டுல யார் இறந்தாலும் துக்கம் என்பது 3 நாட்கள் மட்டும்தான். 4வது நாள் சகஜ வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் துக்க தினமாக நாம் கொண்டாடினால் அதுவும் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயல். ஒருவருடைய மரணத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் துக்க தினமாக கொண்டாடுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதித்திருக்குமா? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை தான் துக்க தினமாக கொண்டாடுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதித்திருக்க வேண்டும். ஆனா அதை யாருமே கண்டுகொள்வதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை விட இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை கூட ஒவ்வொரு ஆண்டும் நாம் துக்க தினமாக கொண்டாடுவது இல்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் துக்க தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நாளைய தினத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பஞ்சாயத்து ஒரு காவடி தூக்குவார்கள். அதிலே பார்த்தால் நம் சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் தான். அதிலும் குறிப்பாக 5 நேரம் தொழக்கூடியவர்களின் குடும்பத்தில் இருந்துதான் அதிகமானவர்கள் அந்த பஞ்சாயத்து காவடிக்கு வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இது யாருடைய பழக்கம்? ஷியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிகட்ட கூட்டம். அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் யார் தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒவ்வொரு நாளும் திட்டுவது அவர்களுக்கு வாஜிப். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா, இந்த 2 நபித்தோழர்களையும் திட்டுவார்கள். இந்த 2 நபித்தோழர்கள் யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே மறைமுகமாக சொல்லி காட்டுவார். அந்த இருவர் புகையில் இருந்த நேரத்தில் எந்த இருவர்? ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
அப்ப அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவது அவர்களுக்கு வாஜிப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள்? உமரை நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு வீதியிலே ஷைத்தான் வருவானேயானால் அந்த வீதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வார்களேயானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஷைத்தான் பயந்து அந்த தெருவை விட்டு ஓடி விடுவார். அவ்வளவு சிறப்பிற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டக்கூடிய ஒரு மோசமான ஒரு கூட்டம், மிருகங்களை விட கேவலமான ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது ஷியாக்கள் கூட்டம் தான். அவர்கள் செய்யக்கூடிய அந்த பஞ்சால சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டம் கலந்து கொள்கிறது என்று சொன்னால் அப்ப இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமே கிடையாது. அந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். வேலூர்ல எங்க மதரசாவை சுற்றியும் அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் பள்ளிவாசலுக்கு நாம் சென்று பார்த்தால் இந்த மிதியடி இருக்கிற நம்ம வெல்கம் போட்டிருப்போம், அதை பிடிச்சிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளார வீட்டுக்குள்ளார நம்ம போவோம். ஆனா அவன் வச்சிருக்கிற மிதியடியில என்ன செய்வான்னா அபூபக்கர் ஒவ்வொரு எழுதி வச்சிருப்பான். அதுல மிதிச்சிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளாலே வருவாங்க. கேட்டா அவங்க 2 பேரும் நஜீஸ் என்று சொல்வார்கள். அப்ப கூட சில மாணவர்கள் கேட்டாங்க, காலை சுத்தப்படுத்திட்டு நஜீஸ்ல மிதிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க, ஒரு கால அசுத்தமாகாதான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு மோசமான கூட்டம் தான் இந்த பஞ்சா என்னும் காவடியை தூக்குகிறது. சமுதாய மக்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட செவிடன் காதில் ஊதிய சண்டை போதுதான் அது வீணாகிறதே தவிர பலரும் அதை சிந்திப்பதே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய், அந்த ஆயிஷாவை பார்த்து ஷியாக்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? ஆயிஷா விபச்சாரி என்று சொல்வார்கள். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை! இந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவர்கள் தான் இந்த காவடியை எழுக்கிறார்கள். அந்த காவடிக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் அப்ப நாமளும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக்கப்படுவோம். மன் தஷப்பஹ பில் கௌமி ஃபஹுவ மின்ஹும். யார் மோசமான கலாச்சாரத்தை கொண்டவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்களும் அந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பஞ்சாப பார்த்தா அப்படின்னா பாஞ்சு நாளே 5ன்னு அர்த்தம். அதுதான் பஞ்சாங்கிற வார்த்தையே வந்தது. அது என்ன 5 அப்படின்னா, அங்க வந்து 5 விரலை கொண்ட ஒரு கையை வைத்திருப்பார்கள். அதுல ஒரு விரல் வந்து ரசூலுல்லாஹ், 2வது விரல் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா, 3வது விரல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது விரல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, 5வது விரல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் பார்த்து 5 விரலை வச்சிருக்கீங்க? இந்த 5 பேர் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த 5 பேர் தான் அவங்களுக்கு ரிஸ்க தருவாங்க என்று ஒரு சுருக்கான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை பார்க்கின்றோம். இந்த 5 பேருக்குமே அல்லாஹ் தான் ரிஸ்கே கொடுக்கிறான். இந்த 5 பேரையும் அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 பேர் சமுதாயத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்ற சிந்தனை கூட அந்த வழிகட்ட கூட்டத்தாருக்கு இல்லை என்றால், இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் செல்லக்கூடிய நரகத்திற்குத்தான் இந்த சமுதாயம் செல்லும் என்பதையும் ஞாபகத்தை வைத்துக் கொள்வோம். நோன்பு வைத்த நிலையிலே இது போன்ற அனாச்சாரங்களுக்கு ஒருபோதும் நாம் தடை சாய்ப்பது கூடாது. எல்லாம் அல்ல இறைவன் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.